வாங்க மக்களே நம்ம தஞ்சாவூர் போவோம். தஞ்சாவூர் ஜில்லாக்காரி அப்படின்னு ஒரு பாட்டெலாம் வந்திருக்குது. இப்போ அதுக்கெலாம் இல்லை. நம்ம தஞ்சாவூர்னா என்ன? தஞ்சாவூர்னா தலையாட்டி பொம்மை. தெரியும்ல, இப்படி தலையாட்டினே இருக்கும். அதெல்லாம் வேற கதை. தஞ்சாவூர்னாலே தஞ்சை பெரிய கோவில், ராசராச சோழன் கட்டின பெரிய கோவில், சிவன் ஆலயம். அது பெரிய நந்தி சிலை, பெரிய சிவனோட லிங்கம் இருக்குது. ரொம்ப பிரதிஷ்டப்பட்ட கோவில், உலக புகழ்பெற்ற கோவில் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு பெரிய பெரிய அரசியல்வாதி மாதிரி ஆளுங்களுக்கு, தலைவர்களுக்கு ரொம்ப பயம். ஏன் தெரியுங்களா? அதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி போகணும். கிட்டத்தட்ட 1040 ராசராசன் சோழன் இந்த கோயிலை கட்டும் பொழுது அவருடைய குருவான கருவூரார் சித்தர், நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், சித்தர்களை பற்றி கேள்விப்பட்டவங்க கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு. கருவூரார் சித்தர் கோயில் கட்டணும்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, ராசராஜ சோழா இந்த கோயில் கட்டுற இதுக்கு சீமான் மாதிரி அப்போவே ஒருத்தர் பேசியிருக்காரு. என்னென்னா, தமிழிலே குடமுழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் இப்போ ரீசெண்டாக பேசியிருக்கிறா போல். அதே மாதிரி தமிழில் நீ குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு கருவூரார் ராசராச சோழன்கிட்ட சொல்லியிருக்கிறாப்புல. ஆனால் அவர் என்ன பண்ணார், அமைச்சரவையில் இருக்க 4 பேரை கேட்டுக்கின்னு இவர் சமஸ்கிருதத்துலேயே அந்த குடமுழுக்கு நடத்திட்டாப்புல. இது நடத்துனதால என்ன ஆச்சு, கருவூராருக்கு செம்ம கோபமாகிட்டுருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, நான் தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தினேன், ஒரு குரு, ஆஸ்தான குரு, நீ என் பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுக்கிறாப்புல. டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணாப்புல, நீ என்னையே இப்படி பண்ணுறியா, நீ ஒரு சாபம் விட்றான்ட்டு என்ன பண்ணுறாப்புல, இந்த கோவிலுக்கு வர பெரிய பெரிய அரசியல் தலைவர்களோ இல்லை மந்திரிகளோ இல்லை தளபதிகளோ பெரிய பெரிய ஆளுங்க யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்கெல்லாம் கேலி அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் விட்டாப்புல. தூக்கி வாரி போட்டுச்சு ராஜராஜ சோழனுக்கு. ஒன்றுமே புரியல. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கோவில் கட்டணும், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த துக்கத்திலே கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் இறந்துட்டாப்புல. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் அவர் சூசைட் பண்ணிக்கினான்ற மாதிரி சொல்கிறாங்க. கோபுரத்துக்கு மேலே போயிட்டு விழுந்துட்டார் மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மை என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்படி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் யாரை பகிர்ந்துக்கிறா அப்படின்னா, கருவூரார் சித்தருடைய அந்த வம்சாவளியில் சேர்ந்த குணசேகர் அப்படின்றவர் அந்த கோவில் பக்கத்தில் பகிர்றாப்புல. இந்த மாதிரி நடந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு இந்திரா காந்தி எம்ஜிஆர் பீரியடில் எம்ஜிஆர் இந்திரா காந்தி இந்த கோவிலுக்கு வந்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறாங்க, இவங்க வம்சாவுக்கு கோவிலுக்குலாம் வராதிங்க, வந்தீங்கன்னா பிரச்சனை ஆடுன்னு இருக்காங்க. அதை மீறி எம்ஜிஆர் இந்திரா காந்தி வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலக்குறைவால் இறந்துட்டாங்க. இந்திரா காந்தி அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார். இது ரெண்டும் நடந்து இதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சரி கலைஞர் அவர்கள் சரி இது குடமுழுக்கு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி நடத்தலாம் போது அவர் என்ன பண்ணுறாரு, தமிழில் குடமுழுக்கு இல்லாமல் அந்த மொழியில் குடமுழுக்கு பண்ணிட்டாப்புல. அந்த ஸ்டேஜ்லேயே கிட்டத்தட்ட அது ஃபுல்லாகவே ஃபயர் ஆகி 48 பேருக்கு மேலே அந்த டைமில் இறந்துட்டாங்க. இதை கேள்விப்பட்ட கலைஞர் இது என்ன ஒரு விஷயம் சொல்ல என்னென்னா, அந்த கோவிலில் தலைவாசல் வழியாக யாரும் வரக்கூடாதான். பெரிய பெரிய தலைவர்களாம் தலைவாசல் வழியாக வந்தால் அப்படின்றாங்க. ஆனால் என்ன பண்ண போல கலைஞர் அவர்கள் அவருக்கு நாத்திகவாதி, அவருக்கு கடவுள் பக்தி இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாப்புல. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, இவ்வளோ பேஷண்ட் இருக்காங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் கடவுள்லாம் கும்பிட மாட்டார், நம்பிக்கைலாம் கிடையாது, இந்த மாதிரி அதெல்லாம் அவர் நம்ப மாட்டாருன்னு நினைக்கிறவர், அவரே தலைவாசல் வழியாக அந்த கோவிலில் வராமல் இந்த பிரச்சனை ஆச்சு இல்லையா, எரிஞ்சது இல்லையா, இதை பார்க்குறதுக்கு தலைவாசல் வழியாக வராமல் வேறு ஏதோ வழியில் பார்த்துட்டு போயிருக்கிறாப்புலன்னு சொல்கிறாங்க. இதை சொன்னது எல்லாமே அந்த குணசேகரன்ற வம்சாவளி சேர்ந்தவர் தான். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அப்பேற்பட்ட ஒரு சாமி மேலே நம்பிக்கை இல்லாதவரே பயந்து போய் இப்படி போனாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது இல்லாமல் இன்னும் சொல்கிறாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே யாருமே தொடர்ந்து ஆட்சி பண்ண முடியாது. அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷமாக நீ ஆட்சி பண்ணுற, எம்ஜிஆர் ஆட்சி பண்ணார், ஜெயலலிதா அவங்க ஆட்சி பண்ணாங்க, அதான் தொடர்ந்து 10 வருஷம் முழுமை அடையாது. அதுக்குள்ளேயே அந்த கருவூரார் சித்தருடைய சாபம் பழிச்சிடும், அவங்களாம் போயிடுவாங்கண்ணா. அதுக்கேற்ற மாதிரியே எம்ஜிஆர் அவர்களும் 10 வருஷம் பண்ண முடியல, தொடர்ந்து ஜெயலலிதா அம்மா அவர்களும் தொடர்ந்து பண்ண முடியல. இது என்ன ஆகுதுன்னா, தமிழில் குடமுழுக்கு நடத்துறதுல உங்களுக்குலாம் என்ன தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. சரி, அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் காலத்தில் அவரே இப்படி பண்ணாருப்பா, சரி கலைஞர் அவர்கள் வந்தார், அவராவது பண்ணிருக்கலாம். தமிழில் அவ்வளோ ஆர்வம், தமிழை பற்றி வளர்க்குறவர், செந்தமிழில் செம்மொழி வளர்த்தவர், அவரும் பண்ணியிருக்கலாம். அவர் தவற விட்டார். இப்போ இருக்க ஆச்சாரம் யாராவது இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அது தமிழில் குடமுழுக்கு நடத்தினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இந்த குணசேகர் அவர்கள் சுற்றி முற்றி சொல்ல வராரு. இது நடத்தாத வரைக்கும் இந்த கோயிலில் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயம் நடந்துனே இருக்கும். தொடர்ந்து ஆட்சியர்கள் 10 வருஷம் இருக்க முடியாது, அது ஒன்று. தலைவாசல் வழியாக பெரிய தலைவர்கள் வர முடியாது, அது ஒன்று. இதெல்லாம் தான் இப்போ ரீசெண்டாக ஏன் இதை சொல்ல, எதுக்கு இதெல்லாம் உனக்கு வேலைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு வந்திருந்தாங்க.
அவர் வந்து ராஜராஜ சோழனோட கோயிலுக்கு போயிருக்கலாம், ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். ஆனால் அவர் என்ன பண்ணார், ராஜேந்திர சோழன் கட்டின கோயிலுக்கு போயிருக்காரு. அதே ராஜேந்திர சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோவில் மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் இந்த கோயில், ராஜேந்திர சோழன் கட்டின கோயில். அவர் அதை விட்டுட்டு ஏன் இங்கே வந்தார்னா, அவருக்கும் அந்த பயம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழும்புது. இது இந்த காலத்துலேயும் வந்து இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்குது, சொல்கிறாங்க, நம்மளும் வந்து நம்பி தான் ஆகணும். இதுக்கு யாருன்னா ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த உண்மையாகவே அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு எப்படி குடமுழுக்கு தமிழ் நடத்துனீங்களோ அந்த மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு வந்து குடமுழுக்கு நடத்திடுங்க. நடத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது இந்த குணசேகரோடைய கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா இவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் வந்து ஒரு தலைவர் வந்து நான் அதெல்லாம் எனக்குலாம் பயமே கிடையாது, அதெல்லாம் தமிழ் வந்து தமிழே ஊர்னவன் செந்தமிழன் சீமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நான்லாம் உள்ளே போயிட்டு தஞ்சை பெருவுடையார் கோயில் உள்ளே போயிட்டு தலைவாசல் வழியாக வெளில வருவேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறாப்புல. ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்க சொல்கிறாரு. பெரிய தலைவர்கள் வந்தால் தான் வந்து பிரச்சனை. பட் இவர் ஒருவேளை கரூராரோட சாபத்தில் வந்து இவர் பெரிய தலைவராக நினைக்கலையா, இல்லை வந்து இவர் ஒரு ஆளாகவே தெரியலையான்றது தெரியல. அது ஒரு கேள்விக்குரியது. சொல்லியிருக்காரு இவர் செந்தமிழன் சீனா, நான் வந்து உள்ளே போயிட்டு வந்தேன் எனக்கு ஒன்றும் ஆகலையே. அதுக்கு வந்து அவர் என்ன இருக்கு, நான் செந்தமிழன், நான் தமிழ், அதனால் எனக்கு ஆகலைன்ற மாதிரியும் சீமான் அவர்கள் சொல்கிறாரு. எது எப்படியோ தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்தணும். இந்த சாபம் அப்படின்னு நம்பப்படுற விஷயம் வந்து அப்படியே வந்து தடைப்பட்டு அதை உடையணும். இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் கவனத்தை கொஞ்சம் செலுத்தி அந்த சாபத்தை நீக்கிறதுக்கு வழியை பண்ணுங்கள். அது உண்மையோ பொய்யோ, இதுக்கு முன்னாடி விஷயம்லாம் நான் அது சார்ந்த நடந்திருக்கு, அதை வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இதில் நம்பிக்கை இருக்குதா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.